பாடி பாவையரை கிரி பேசி படிதாடி திரிவீர் செத்தாரம் எனும் பணிந்து சேவேறி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கி கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரோணமே. 62வது திருப்பதிகம் திரு காணப்பேர் காளையார் கோவில். மிக அற்புதமான திருத்தலம், அற்புதமான பதிகம். எம்பிரான் சுந்தரருக்காக இறைவன் கட்டிலம் காளையாக காட்சி தந்த புண்ணிய தலம். நிறைய பேர் காளை காளைனா காளை மாடுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, காளை என்று சொன்னால் நல்ல இளைஞன் வடிவில் காட்சி வழங்கிய தலம். சுந்தரர் போலவே சுந்தரர் வேடத்தில் இறைவன் கையில் பூச்செண்டோடு வரவேற்ற தலம். இந்த காளையார் கோயிலுடைய வரலாறு 3 இறைவன் 3 இறைவி 3 பள்ளியறை. உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. ஒரு பள்ளியறை பூசையை பார்ப்பதற்கே எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். 3 பள்ளியறை பூஜை. அப்படி இந்த கோயிலுடைய வரலாறை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நிறைய இடங்களில் அது நிறைய யூடியூப்பில் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் இப்போ நேர அவகாசம் கிடையாது. மருதுபாண்டியருடைய பராக்கிரமத்தினுடைய வீரத்தினால் இந்த கோவில் காப்பாற்றப்பட்டது. மருதுபாண்டியருடைய மிகப்பெரிய புண்ணிய திருப்பணியினால் இந்த ஆலயம் காப்பாற்றப்பட்டது. இன்னும் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்திய தலம், காளி வழிபட்ட ஸ்தலம். அதனால தான் இந்த இறைவனுக்கு பேர் சொர்ண காளீஸ்வரர்னு பேர். இவ்வளோ பெரிய கோவில், இவ்வளோ பெரிய கோபுரம், இப்போ இறைவன் பெருசாக இருக்க வேண்டாமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அதைத்தான் சொன்னார்கள், மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது. சாதாரணமாக இருப்பாங்க ஞானிகள் எல்லாம், ஆனால் அவங்களுடைய அருள், அவங்களுடைய பராக்கிரமம், அவங்களுடைய ஆற்றல் சொல்லொணாத அளவு பெரியது. அதுக்கு உதாரணம் அகத்தியர் பெருமான். அகத்திய பெருமானுடைய வடிவமே குரு முனிவன் ஏத்து முத்தமிழோனே. குரு முனிவர் ஒரு 2 அடிதான் இருப்பார் அகத்தியர். ஆனால் எல்லா சித்தருக்கும் எல்லா முனிவருக்கும் தலையாய முனிவர் அகத்தியர். அதனால தான் உருவம் கண்டு எல்லாமே வேண்டும்னர். யாரையும் ஆள் பார்த்து உருவத்தை பார்த்து இடை போடாதே. எதுக்கு சொல்ல வர்றோம், இந்த ஆலயத்தில் எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் இங்கே இருக்கிற மூல மூர்த்தியினுடைய அளவு இவ்வளோதான் இருக்கும். திருப்பங்கிலி, திரு நெடுங்கலம், இந்த சிறுகுடி, இந்த ஆலயங்கள்லாம் போனீங்கன்னா சிவலிங்கம் இவ்வளோதான் இருக்கும். திருப்பங்கிலி கோவில் மிக பிரம்மாண்டமான ஆலயம். அங்கே இருக்கிற உள்ள இருக்கிற இறைவனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் கூட இருக்காது. இவ்வளோதான் இருப்பார் சார். மழை வந்ததுன்னா தண்ணி முழுகிரும். அப்போ எந்த அளவில் பள்ளத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். ஏன் இவ்வளோ பெரிய கோயில் கட்டவருக்கு செய்ய தெரியாதா? இல்லை இல்லை, இது சுயம்பு வடிவம் தான் இறைவன். இறைவன் சிவனாக இருக்கலாம், ஆனால் இறைவன் பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஆனால் உள்ள இருக்கிற அருள், திருவருள் சக்தி, கருணை, அது உணர்ந்தால்தான் முடியும். அப்படி இந்த காளையார் கோவில் மருது சகோதரர்கள் 2 பேருடைய தலை போனாலும் பரவாயில்லை, இந்த ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. அதை காப்பாற்றினார்கள் தங்களுடைய இன்னுயிரை நீத்து. அப்பேற்பட்ட புண்ணிய தலம் இந்த திரு காணப்பேர். எம்பிரான் திருஞான சம்பந்தராலும் பாடல் பெற்ற புண்ணிய தலம், பார்க்க வேண்டிய தலம். இந்த ஊரில் கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நாள் இந்த கோயில் திருப்பணிக்காக கோயில் கோபுரத்தில்
கீற்றுக்களால் மேய்ஞ்சு திருப்பணியை செஞ்சாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வான வேடிக்கை வச்சாங்க. வான வேடிக்கை வைக்கும்போது ஒரு தீ பொறி வந்து அந்த ராஜகோபுரத்தில் பட்டுப்போச்சு. தீ ஜுவாலை தக தக தகன்னு வந்துச்சு. அந்த கோபுரமே எரிஞ்சு போச்சு. எத்தனை தீயணைப்பு வண்டியை கொண்டு வந்து எவ்வளோ தண்ணியை ஊற்ற முடியும், எவ்வளோ செய்ய முடியும்? நல்ல காஞ்சி போன தென்னங்கீத்து கோபுரம் கும்பாபிஷேகம் பெயிண்ட் எல்லாம் அடித்து எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுது. இப்போது தீ பிடிச்சிருச்சு. அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கண்ணில் அப்பா காளீஸ்வரா காளையப்பா அப்படின்னு பெருமானை நோக்கி வருந்தினார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த இடத்துல மட்டும் மேகம் கூடி மழை வந்து அந்த தீயை அணைத்தது. இது நடந்த வரலாறு. கோவில் திருப்பணிக்கு அது வரைக்கும் போய் காசு கேட்டால் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனேயுமே யாரையும் போய் கேட்கல. பல ஊர்களில் இருந்து அவங்கவுங்களா கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமான அளவில் நடந்து முடிஞ்சது. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இது சாதாரண விஷயங்கிறது மற்றவங்க கற்பனையாக இருக்கலாம். ஆனால் சைவ உலகத்தில் சிவபெருமான் இருக்கிறார். ஒரு தீமையிலே ஒரு நன்மை வந்தது. திருநெடுங்கலம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் 36 சிலைகளை கடத்தி கொண்டு போனார்கள். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே இருக்கிற காவலாளியை கொன்று உள்ளே இருக்கிற எல்லா சிலைகளையும் 36 சிலைகளையும் கடத்தி கொண்டு போய் சென்னையில் இருக்கிற கிண்டிங்கிற ஒரு ஊரில் கழிவுநீர் தொட்டியில் போட்டு வச்சுட்டாங்க. செப்டிக் டேங்கில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. எவ்வளவோ துப்பு கிடைச்சும் கிடைக்கவே முடியல. அந்த கோயில் திருப்பணி நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ கும்பாபிஷேகத்துக்கு வருமானமே இல்லை. கும்பாபிஷேகம் இன்னும் ஒரு 6 மாதம் நடத்தி ஆகணும். நெடுங்கலம்னா யாருக்குமே தெரியாது. தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இந்த சிலை காணா போச்சுன்னு உலகம் முழுக்க அப்பொழுதுதான் முதல் பெரிய திருட்டு, சிலை திருட்டிலேயே முதல்ல வெளியே வந்தது. அதுதான் 36 சிலைகள். திருநெடுங்கலம் எங்கே இருக்குன்னு எல்லாம் ஒவ்வொரு நாளும் 100 பேர் 200 பேரும் போய் அந்த சுவாமியை பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அந்த பதிகம் சிறப்பு பெற்றது. இடர்களையும் பதிகம் மறையுடையாய் தோருடையாய் என்ற பதிகம் சிறப்பு பெற்றது. என்ன ஆச்சரியம்! அந்த சிலைகள் காணா போன பொழுது சரியாக 48வது நாள் ஒரு மண்டலம் நிறைவு பெற்ற உடனேயே அன்று மாலை அந்த அத்தனை சிலைகளும் மீண்டும் கிடைத்தது. 48 நாட்கள் இறைவன் அந்த கழிவடி தொட்டில இருந்தார். ஏன்னா அவருக்கே தன்னை வருத்திக்கிட்டார். சிவபெருமானுக்கே நேரம் சரியில்லை, என்ன பண்ண முடியும்? நமக்கு தான் நேரம் சரியில்லை வருத்தப்படுறோம். ஆண்டவனுக்கு நேரம் சரியா இல்லையே. ஏன் அப்படி அல்ல, நேரத்தை உருவாக்குவனே இறைவன் தான். காலமும் நாழிகையும் இறைவனால் உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்தை காக்க வேண்டி தன்னைத்தான் வருத்தி கொள்ளுகிற ஒரே இறைவன் சிவன். அப்படிதான் 40 ஆண்டுகள் புளியமர பொந்துல தில்லை அம்பலவான பெருமான் போய் உட்கார்ந்திருந்தார். 48 வருஷம் ஆலவாய் சொக்கநாத பெருமான் பூட்டி தாளிட்டு சாத்தப்பட்டது. பாழடைஞ்ச கோயிலாக மாறியது மாலிகப்பூருடைய ஆட்சியில். சோமநாதம் என்கிற மிகப்பெரிய ஜோதி லிங்கம் 14 தடவை படையெடுத்து சிவலிங்கத்தை பார்க்க முடியாம திணறி அடிச்சு கோபத்தில் அங்க இருக்கிற சிலைகளை உடைத்தான். அன்றிருந்த மிகப்பெரிய கொடூர அரசன் இந்த மாலிகப்பூர். ஆனால் 14 தடவையும் போர் எடுத்தாலும் கூட சிவலிங்கத்தை கண்டுபிடிக்க முடியாம அந்த சிவலிங்கத்தை தூண்ல மேல கர்ப்பகிரகத்துக்கு மேல கட்டி வச்சிருந்தாங்களாம். அவ்வளவு பெரிய லிங்கத்தை நீங்க போனா தெரியும். குஜராத்தில் இருக்கு சோமநாத சுவாமி. ஒரு ஆலயத்தை காப்பாற்றுவதற்காக நம்முடைய இந்தியர்கள், நம்முடைய பாரத கண்டத்தினுடைய புதல்வர்கள் இப்பெல்லாம் நம்ம ஆலயத்தை காப்பாற்ற வேண்டிய அழிக்காம இருந்தா போதும். அது நம்ம அழிக்கிறது இல்லை, அங்க நிர்வாகம் பண்றவங்களே அழிக்காம இருந்தா போதும் ஆலயத்தை. இப்போ எத்தனை பேர் யாராவது ஒருத்தர் கோயிலில் போய் வர்றவங்கள, அம்மா அந்த எண்ணெயை அப்படி தூணில் தடவாதீங்க, கோயிலில் அசூசியம் பண்ணாதீங்க, கோயிலில் குப்பையை போடாதீங்கன்னு அங்கே இருக்கிற நிர்வாக அதிகாரிகளோ அங்கே இருக்கிற பூசகர்களோ யாராவது சொல்வார் உண்டா? வேற எங்கேயாவது எந்த ஆலய
ஆலயத்திலேயோ, ஒரு ஜெயின் ஆலயத்திலேயோ, மசூதிலேயோ, தேவாலயத்திலேயோ எங்கேயாவது ஒரு குப்பையை உங்களால் பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. இப்போ இன்றைக்கி போய் பாருங்கள், முருகன்பூண்டியில் காலையிலேருந்து ஒரு 50 கல்யாணம் நடந்திருக்கும். சுற்றி வந்தீங்கன்னா சாக்லேட் பேப்பரு, அரிசி, குப்பை, அப்புறம் குய்யோ முறியோன்னு சத்தம், இதான் இருக்கும். இதுவே ஒரு தேவாலயத்தில் ஒரு திருமணம் நடந்ததுன்னா இங்கே எங்கேயாவது குப்பை இருக்கான்னு பாருங்கள், ஒரு சத்தம் வருதான்னு பாருங்கள், வராது. இப்படிலாம் இன்னும் அதை விட கேவலம், நம்முடைய இறைவனை நம்மளே கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சிருப்பான். சர்க்கஸில் புளியை வச்சு அடைக்கிற மாதிரி நாயன் மகளை அத்தனை பேரையும் அடைச்சி வச்சு விட்டான். நீங்கள் பாருங்கள், எல்லா ஊர்லேயும் கேட்டு போட்டிருப்பாங்க எல்லா சாமிக்கும். என்ன, நம்ம தான் ஜெயிலில் இருக்கக்கூடாதுன்னு இறைவனை வேண்டுறோம், எல்லாரும் சிறையில் பாடிக்காவலில் பட்டுக்கழிவரே. வீட்டு சிறையில் கூட யாரும் இருக்கிறதுக்கு விரும்புறதில்ல. ஆனால் இறைவனை பாருங்க, நல்ல அருமையான கம்பி, ஒரு கை கூட நுழைய முடியாது. பழைய நிறைய பாடல் பட்ட ஸ்தலங்களில் அந்த பூசகர்கள் அந்த கேட்டை சாத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் காரைக்குடி செட்டியார்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. இந்த காரைக்குடி ஆலயங்கள்லாம் போனால் தெரியும், கண்ணாடி போட்ட கதவை தாளிட்டு போவாங்க. வேற யாரும் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, வேற பிராணிகள் எல்லாம் உள்ளே போயிடக்கூடாது, திருட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணாடி போட்ட கதவை தாளிட்டு போவாங்க. ஏன், அந்த சிவாச்சாரியார் வெளியே போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு திறந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக. நல்ல பாடல் பட்ட தலங்களில் வழிபாடு இல்லாத தலங்களுக்கு போய் நீங்கள்லாம் வழிபாடு செய்யணும். வருமானமே இல்லாத ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யணும். அப்படியெல்லாம் கோயிலை காப்பாற்றிய பெருமை நம்முடைய பாரத நாட்டில், இந்திய திருநாட்டில் வாழ்ந்த பெரியவர்களுக்கெல்லாம் இருந்தது. இன்று சிவாலயத்தை காப்பாற்ற முடியாது. ஆனால் சிவாலயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் திருமுறையை காப்பாற்றணும். திருமுறையை காப்பாற்றினால் சைவம் காப்பாற்றப்படும். சைவம் காப்பாற்றப்பட்டால் சிவபெருமானுடைய அருமை பெருமை மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிந்தால் சிவாலயம் காப்பாற்றப்படும். இப்போ இதுக்கு அடிப்படை விஷயம் எது? திருமுறை பாராயணம். அப்படி இந்த காளையார் கோவிலை காப்பாற்றிய பெருமை மருதுபாண்டியர்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட புண்ணிய தலம் இந்த தலம். 62வது பதிகம் பண் புறநீர்மை. எம்பிரான் சுந்தரர் அதிகாலையில் பாடிய அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தோட பலன் சொல்கிறார் கடைசியில். பண்ணும் இசைக்கிழவி பத்திவை பாடவல்லார். இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, இந்த பதிகத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் பக்தர் குணத்தினராய், முதல்ல பக்தியோடு இருக்கிற குணம் வரணும். பக்தர் குணத்தினராய், எல்லாரும் பக்தர் கிடையாது. யாரெல்லாம் கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை உண்மையாக வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள்தான் பக்தர்கள். பக்தர் குணத்தினராய் எத்திசையும் புகழ, அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு சிறப்பு உண்டு. இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிவனடியாரும் அதை உணர்ந்திருப்பாங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டு தங்குவதற்கு இடம் கொடுத்து, உங்களை ஆதரிக்காத இடம் எந்த இடம்னு சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் இந்த சொகுசு, இந்த வாழ்க்கை உண்டு. அது யார் தந்தது? சிவபெருமான் தந்தது. சொல்லுகிறார், எத்திசையும் புகழ மண்ணி இருப்பவர்கள் வானில் இழிந்திடினும், வானத்தில் இருந்து அவர்கள் மீண்டும் அடுத்த பிறவி வந்தாலும் மண்டல நாயகராய், மண்தல நாயகராய், மண்டல நாயகராய் இந்த பூமியில் அவர்கள் நல்ல பேரும் புகழும் சீரும் திருவும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறகு வானுரையும் தெய்வத்தின் அருகாமையிலும் கூட அவர்கள் தெய்வமாக மாறுவார்கள். தெய்வமாக மாறுவார்கள். அப்படி வாழ வைக்கக்கூடிய ஒரு பதிகம் இந்த காளையார் கோவில் பதிகம். திரு காணப்பேர் என்கிற சிறப்பு வாய்ந்த பதிகம். இதை பாடுவோமாக, எல்லா வினைகளையும் தீர்த்து சிவபுண்ணியம் பெறுவோமாகுக. திருச்சிற்றம்பலம். ததன
நன்ன ததரி தொண்டரடி தோழலும் சோதியிலம் பிறையும் சூதன மென்மொழியால் பாகமும் ஆகி வரும் புண்டரீக பரிசும் நியுவானவர்கள் பூசலிட கடல் நந்த கருத்தமரும் கொண்டலென திகழும் கோலனரும் சடைமேல் கண்டு தோழ பெறுவது என்று கோலோ அடியே கார்வயல் சூழ்கான பேருரை காளையே காமப்பூரூரே காளையே கூதலிடும் சடையும் கோலரவும் விரவும் கொக்கிரகும் குளிர்மா அத்தமும் ஒத்தனதாள் போதல் உணர்ந்தடிய உன் பெருமைக்கு நினைந்து உள்ளுருக விரசும் ஓசையை பாடலும் நீ ஆதல் உணர்ந்தவரோடு அன்பு பெருத்தடியே அங்கையின் மாமலர் கொண்டு என்கண தல்லல் கட காதலுரு தொழுவது என்று கொலோ அடியே கார்வயல் சூழ்கான பேருரை காலையே தானுடை மாடனவே நன்மை தரும் பரனை நற்பதமென்றுணர்வார் சொற்பதமா சிவனை தேனிடையில் அமுதை மற்றதனில் தெளிவை தேவர்கள் நாயகனை வானிடை மாமதியை மாசரு சோதியனை மாருதமும் மணலும் மண்டலமும் மாய கானிடை மானடனில் எய்துவதென்று கொலோ கார்வயல் சூழ்கான செத்தவர் முப்புறமன்ற அட்ட சிலை தொழில சேவகமும் நினைவார் பாவகமும் தெரியும் குற்றமிழ் தன்னடிய கூறுவிசை பரிசும் கோதிகமும் மறையில் அத்திகள் தின்புயமும் மார்புடை நீரு துதை மாமலை மங்கை உமை சேர்த்துவடும் புகழ கட்டணவும் பரவி கைத்தொழலில் கொலோ கார்வயல் சூழ்கான கொல்லை விடை கழகும் கோலனரும் சடையில் கொத்தலரும் இதழே கொத்தும தன்னருகே முல்லை படை தனகை மெல்லியலால் ஒரு போதமிகு திலங்கும் ஊரு செய்ய பரிசும்
தில்லை நகர் பொதுவுள் ஆடிய திருநடமும் தின்மழுவும் போரறியும் அடியா கள்ளவட பரிசும் காணுவதென்று கொல்லோ கார்வயல் சூழ்கான பண்ணு தலை பயன பாடலு நீடுதலும் பங்கயமாதனைய பத்தியும் முத்தியரேத்து என்னுதலை பெருமார் என்றழுவார் அவர்தம் ஏசரவும் இறைய எந்தையும் பரவே நன்னுதலை படுமாறு எஞ்ஞனமெந்தயலே நைகிற என்னை மதீது உய்யும் வனம் அருளும் கண்ணுதலை கனியை காப்பது என்று கார்வய சூழ்கான ஏவை உரித்ததல் கொண்டு அங்கமணிந்தவனை ஜமன திரையும் நெஞ்சனுகாதவனை மூவர் முரு தனத முதல் கருவை மூசிடுமாள் விடையில் பாகனையாக முற பாவகமின்று மெய்யே பற்றுபவர் கமுதை பால்நறுனை தயிரை ஆடு பரம்பரனை காவல் எனக்கிறையென்று எய்துவதென்று கொலோ தொண்ட தமக்களிய சோதியை வேதியனை தூயமறை பொருளா நீதியை வார்கடனஞ்சு உண்டதனை கிறைவ என்றுமிருந்தவனை ஊழி படைத்தவனோடு உள்ளறியும் உணரா அண்டனை அண்ட தமக்கு ஆகம நூல் மொழி ஆதியை மேதகு கண்டனை அன்போடு சென்று கார்வயல் சூழ்கான பேருரை காலையே நாதனை நாதமிகுத்து ஓசையதானவனை ஞான விளக்கொளியா மாதனை மேதகுதல் பத்த மனத்திரையும் பற்று விடாதவனை தோதனையன் தனையார் தோழனை நாயகனை தாழ்மகரக் குழையும் தோடும் மணி கதிரு காதனை நாயடியே எய்துவதென்று கொலோ கார்வயல் சூழ்கான கண்ணலையின் அமுதை கார்வயல் சூழ்கான பேருரை காளையை உன் சேருரை ஒன் தமிழ உன்னிமன தயர உள்ளுருகி பரவும் பொன்பொழில் நாவலர்வோ ஆகிய
ஆரூரல் பண்ணும் இசைக்கிழவி பத்திவை பாடவல்லார் பத்தர் குணத்தினராய் எத்திசையும் புகழ மன்னியிருப்பவர்கள் வானில் இழிந்திடினும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே மண்டல நாயகராய் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே அரூர் அமர்ந்தரசே போற்றி.